வணக்கம் மக்களே. திருக்குறளில் 6ஆம் அதிகாரத்தில் வாழ்க்கை துணை நலம் பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கடவுளை பற்றி சொல்லியிருக்காரு, கடவுள் வாழ்த்து. அதுக்கப்புறம் வானத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அறம் கடைபிடித்தலை பற்றி சொல்லியிருக்காரு. 5ஆவது அதிகாரம் இல்வாழ்க்கை சொல்லியிருக்காரு. இப்போ 6ஆவதில் வாழ்க்கை துணை நலம் பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்ததில் மக்கட்பேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்புடைமை, விருந்தோம்பல், இப்படி ஒவ்வொன்றா படிப்படையாக திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நேற்று இல்வாழ்க்கை பார்த்தோம். வாழ்க்கையில் துணை நலம் பார்க்க போகிறோம். மனைவியை பற்றி இதில் சொல்லியிருக்கார் ஃபுல்லாக. கணவன் மனைவியை பற்றி, மனைவி எப்படியெல்லாம் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நட்பண்புகளை கொண்டவளாக இருக்கணும், அப்புறம் கற்புடையவளாக இருக்கணும், கணவனையே கண்கண்ட தெய்வமாக வணங்கி வாழ்பவளாக இருக்கணும், கற்பு நெறியில் இருக்கணும், அதுக்கப்புறம் மனைவி நல்ல குணங்களை வச்சுருக்கணும் அப்படின்ட்டுல இதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி 51லேருந்து 60 வரைக்குமான குறள்கள் பார்க்கலாம். 51வது குறள். மனைத்தக்க மாண்புடையல் ஆகிதற் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித் தாயினும் இல். 53. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக்கப் பெறின். 55. தெய்வம் தொழாஅல் கொழுநன் தொழுதெழுவால் பொய்யென பெய்யும் மழை. 56. தற்காத்துத் தற்கொண்டாட் பேணி தகைசான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். 57. சிறைகாக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. 58. பெற்றாட் பெறின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்புப் புத்தெளிர் வாழும் உலகு. 59. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. 60. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. இப்போ 10 குறள் பார்த்தாச்சு. இப்போ நான் ஒவ்வொரு குறளும் அதுக்கான விளக்கமும் சொல்ல போகிறேன். பார்க்கலாம் வாங்க. 51வது குறள். மனத்தற்க மாண்புடையல் ஆகிதற் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. விளக்கம். இல்லறத்திற்கேற்ற நல்லற பண்புகளுடன் கணவனின் வருவாய்க்கேற்றபடி செலவு செய்து வாழ்கின்றவளே சிறந்த மனைவி. 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித் தாயினும் இல். விளக்கம். இல்லறத்திற்கேற்ற நற்குணம் மனைவியிடம் இல்லாமல் போனால் வாழ்வில் பிறநலம் வாய்த்தும் பயனில்லை.
53 இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. விளக்கம்: மனைவி நற்பண்புகளை கொண்டிருப்பின் கணவனுக்கு எல்லாம் உண்டு. இவை இல்லாமல் இருப்பின் இருந்தும் இல்லாதவன் ஆவான். 54 பெண்ணின் பெருந்தற்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக்கப் பெறின். விளக்கம்: மனைவியிடம் கற்பென்னும் மன உறுதி இருக்கப் பெற்றால் அவளை விடவும் மேலான சொத்து வேறு இல்லை. 55 தெய்வம் தொழாஅள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை. விளக்கம்: கணவனையே கண்கண்ட தெய்வமாக வணங்கி வாழ்பவள் உரிய காலத்தில் பெய்யும் மழை போன்றவள். 56 தற்காத்துத் தற்கொண்டாட் பேணி தகைசான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். விளக்கம்: கற்பு நெறியில் நின்று தன்னையும் கொண்டவனையும் குடும்பத்தையும் கடமையுடன் காத்து புகழ் நீங்காமல் வாழ்பவளே சிறந்த பெண். 57 சிறைகாக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. விளக்கம்: மகளிர் தம் கற்பை ஒழுக்க நெறியால் காத்து கொள்வதே சிறப்பு. 58 பெற்றாட் பெறின்பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்புப் புத்தேளிர் வாழும் உலகு. விளக்கம்: கணவரை போற்றி அவர்தம் அன்பை பெற்று வாழும் மனைவியர் மேலுலகிலும் பெருஞ்சிறப்பை பெறுவர். 59 புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. விளக்கம்: கற்பில்லாத மனைவியை கொண்டிருக்கும் கணவன் தன் பகைவர் முன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. 60 மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. விளக்கம்: மனைவி கொண்டிருக்கும் நற்குணங்களே குடும்பத்திற்கு மங்கலம். நன்மைகளை பெறுதலே அணிகலன். இதோட 60 குறள் நம்ம சேனலில் போட்டாச்சு. டெய்லி நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டே இருக்கும். தினமும் 10 குறள் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபுல்லாக மனைவியை பற்றி சொல்லியிருக்காங்க, மனைவியோட கற்பு நெறியை பற்றி சொல்லியிருக்காங்க, ஒழுக்க நெறியை பற்றி சொல்லியிருக்காங்க. கணவனுக்கு மனைவி கற்போடு இருந்தால் தான் சிறப்பு. அதே மாதிரி பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்பில்லாத மனைவியை கொண்டிருக்கும் கணவன் தன்னோட பகைவர் முன் கூட தலை நிமிர்ந்து கற்பில்லாத மனைவியை கொண்டிருக்கும் கணவன் தன்னோட எதிரிகள் முன்னாடி கூட தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்லாம் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். நம்ம வாழ்கிற வரைக்கும்
ஒழுக்க நெறியை பின்பற்றி வாழணும்னு நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன். இங்கே போற்றப்படலைனாலும் மேல் உலகத்தில் நம்ம போற்றப்படுவோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த தப்புமே செய்யாமல் வாழ்ந்து பழகலாம். அதுதான் ஒருத்தனை உயர்வுக்கு கொண்டு வரும். இப்போது அது நம்மளுக்கு பயன் இல்லைனாலும் பிற்காலத்தில் கண்டிப்பாக அது உதவும். அறநெறியில் வாழணும். திருக்குறள் நம்மளுக்கு நிறையா சொல்லுது. நம்மளோட வாழ்க்கை தத்துவமே திருக்குறள் தான். திருக்குறள் படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நான் மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த அதிகாரம் மக்கட்பேறு, மக்கள் பற்றி, குழந்தைகளை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். நன்றி மக்களே.